டாக்டர் ஹேமலதா மதுரையில் உள்ள ஹேமா மெடிக்கல் சென்டரில் மகப்பேறு மகளிருக்கான மருத்துவ நிபுணராக, அதிலும் குறிப்பாக குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவ சிகிச்சை நிபுணராக கடந்த 20 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். வயதுக்கு வந்த பெண் பிள்ளைங்களுக்கு என்ன விதமான டயட் கொடுக்கலாம் மேடம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நல்ல கொஷின். இந்த டைம்ல என்னன்னா, நம்ம பெரியவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சத்துள்ளதா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொழுப்பு சத்து இருக்கிற மாதிரி இருக்கிற நான்வெஜ் ஐட்டம் அண்ட் செமிக்காத டயட், நெய்யில் செஞ்சது, உருண்டை, அது இதுன்னு சொல்லி நிறைய ஜாங்கிரி, அது இதுன்னு நிறைய கொடுத்து அந்த குழந்தைகளை என்னன்னா ஒரு மாதிரி ஹெவியா டயட் எடுக்க சொல்லி அவங்கள ஒரு திக்குமுக்காட அளவுக்கு டயட் கொடுத்துருவாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே அந்த டைம்ல ஹார்மோன்ஸ் எஃபெக்ட் வேற இருக்கிறதுனால இந்த குழந்தை இந்த மாதிரி டயட் எல்லாம் செமிக்க முடியாததுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் அதிகமாவாங்க. ஸோ ஒவ்வொரு பீரியட்ஸ் டைம்லயுமே என்னன்னா, இவங்களுக்கு அளவுக்கு மீறி சாப்பாடு கொடுக்குறப்போயோ இல்லாட்டினா தேவையில்லாத சாப்பாடுகள் முறைகளை பின்பற்றுவதாலோ என்னவோ அவங்க என்னன்னா ஒரு விதமான செமிக்கிற தன்மை கம்மியாகி அவங்க கொஞ்சம் அதிகப்படியான டயர்ட்னஸ் ஆகி டிப்ரெஷன் மாதிரி கொஞ்சம் லைட்டா தூங்குறதுக்கு ரொம்ப அதிகப்படியான தூக்கம் அவங்களுக்கு வரும். அப்படி தூங்குறப்ப பெண் குழந்தைகள் நார்மல் வெயிட்ல இருந்து கொஞ்சம் அதிகப்படியான வெயிட் போடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அப்ப நம்ம என்ன மாதிரி டயட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அவங்க ஏஜ் அட்டன் பண்றதுல இருந்து அவங்களுக்கு பிளட் லாஸ் அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ பிளட் லாஸ் அதிகமாகிறது அயன் சத்து கம்மியாயிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு அயன் சத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு டம்ளர் ஒரு முருங்கைக்கீரை சூப்பு, ஒரு 2 பேரிச்சம்பழம், ஒரு 2 பாதாம், 2 பிஸ்தா, இந்த மாதிரி அதையுமே அதிகமா கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது. டெய்லி ஒரு ஃப்ரூட், லைக் ஒரு மாதுளம்பழம், ஒரு ஆப்பிள் பழம், இல்ல ஒரு கொய்யாப்பழம், இல்ல ஒரு ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட். ஸோ இந்த மாதிரி என்னன்னா சத்துள்ள ஆகாரங்கள் நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ், நிறைய கீரைகள் இப்படி கொடுக்கணுமே ஒழிய அவங்களுக்கு அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஸோ நிறைய நட்ஸ் எடுத்துக்கலாம், கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம், வெஜிடேரியபிள் டயட் நிறைய எடுத்துக்கலாம், சூப்ஸ், வெஜிடபிள் சூப்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், அண்ட் கிரீன் வெஜிடேரியன் டயட் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ சாதம் ஐட்டமை கம்மி பண்ணிக்கிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு அண்ட் தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டாலே இந்த குழந்தைங்களுக்கு போதுமானதாக இருக்கும்.